கைஸ் ஒரு வழியாக அப்படியே சென்னையை விட்டு எக்ஸிட் ஆகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலாக எக்ஸிட் ஆகிறேன். செங்கல்பட்டு டோல் நினைக்கிறேன் இது. ஆமாம், மேபி எனக்கு செங்கல்பட்டு டோல் தான் நினைக்கிறேன். அப்பாடா ஒரு வழியாக எப்படியும் நைட்டு இன்றைக்கி வேறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது அந்த டிவிகே குரூப்பெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அவங்களாம் அப்படி ஒரு ஜாலி மூடில் போயிட்டுருக்காங்க போல். யார் சும்மா கையை தூக்கினாலே சும்மா கரை முறைன்னு ஆர்ன்லேருந்து சவுண்ட்லேருந்து எல்லாமே பங்கம். இவங்களாம் நடந்து சைடில் நடந்து போகிறாங்க பாருங்கள். எல்லாம் வேளாங்கண்ணிக்கு இங்கேருந்தே நடந்தே போகிறாங்க. ஸோ காலையில் 7 மணிக்கு கிளம்புனாங்களா பல்லாவரத்துலேருந்து. ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் செங்கல்பட்டே வந்திருக்காங்கன்னா பாருங்கள். மணி கிட்டத்தட்ட 9 மணி. அப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக இவங்க. நான் கேட்டேன் 2 நாளில் போயிடுவீங்களா அப்படின்ட்டு. 2 நாளா ப்ரோ 8 நாள் ஆகும் ப்ரோ அப்படின்னாங்க. 8 நாளா அப்படின்னு நானே ஒரு விஷயத்தில் ஷாக் ஆகிட்டேன். 8 நாளாக நடந்து போவாங்க அப்படின்ட்டு. எப்பட்றா அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க. அவங்க மட்டும் போல் லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே பசங்க தான் மாசா. ஸோ இதெல்லாம் வேறு லெவலுங்க. 8 நாள் நடந்து போகிறதெல்லாம். பழனி நடந்து போய் கேள்விப்பட்டிருக்கேன். சபரிமலை கூட நடந்து போய் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி நான் நடந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா 8 நாள்னா எப்போ இதே ஒரு பெரிய ட்ரிப் மாதிரி இருக்கு. காலெலாம் என்னத்துக்கு ஆகிறது? பரவாயில்ல, ஏதோ வேண்டுதலில் போகிறாங்க. ஸோ சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ மணி 9 மணியா 10-11. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 280 கிலோமீட்டர் வரும், 270 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 10, 11, 12, 12:30 3.5 மணி நேரம். ஸோ ரொம்ப ரஷ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணும். நான் இது முடிச்சிட்டேன். எனக்கு ரெஸ்ட் முடிச்சிட்டேன். அடுத்து வண்டிக்கு ஒரு ஃபியூல் பிரேக் மட்டும் கொடுத்தேன்னா அவ்வளோதான். நான் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு பறக்க வேண்டியதான். டேங்க் ஃபுல். அப்போ கார்டு போடலாம்ல? ஓகே. ஹே காய்ஸ், பேக் டு அவர் சேனல். உங்கள் ஸ்ரீராம். ஸோ இப்போ எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா அப்படியே சென்னை டு வீட்டுக்கு தான். முசிறி ரூட்டு பார்த்தீங்கன்னா யாராவீங்க கொஞ்ச நேரத்தில் என்ன அள்ளு விட வச்சுட்டாங்க. சரி, இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னா சென்னையிலேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த ஒரு ரைடு இருக்குது, டாப் ஸ்லீப் போகிறேன். ஸோ இன்னைக்கு நைட்டு நான் இதே ரீச் ஆகிறது 1 மணி ஆகிரும்னு நினைக்கிறேன். ஒரு போயிட்டு வீட்டில் போய் ஒரு ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆகிட்டு ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி கரெக்டாக 9:01. செங்கல்பட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். இன்னும் வீட்டுக்கு வந்து 274 கிலோமீட்டர் இருக்குது. டேரெக்டாக வீட்டுக்கே மேப் போட்டிருக்கேன். ஏன்னா நைட்டு எப்படி வந்தேன் அதே ரூட்டில் தான் ரிட்டர்ன் போக போகிறேன். இப்போ தான் டேங்க் ஃபுல் பண்ணேன். பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஒரு 890 ரூபா டேங்க் ஃபுல் ஆச்சு. ஸோ நைட்டு ஒரு 950 நேற்று நைட்டு. இப்போ ஒரு 890. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு தெரில. நைட்டு நேற்று போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 390 கிலோமீட்டர் ஓடிந்தது. ஏன்னா டிராஃபிக்கில் போட்டு அடிச்சுட்டு கிடந்தேன். அதனால் 90லாம் நல்ல ஒரு ஓப்பன் ரோடுனா பிரச்சனை இல்லை. எனக்கு 400லேருந்து 450 நல்ல ஒரு மைலேஜ் எனக்கு. நான் சோலோவாக ட்ராவல் பண்ணப்போ அப்புறம் என்ன உங்கள் விஜய் நல்லாயிருக்கு. எல்லாம் அந்த இதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது.
ஓகேங்க, மறுபடியும் இந்த ஒரு சின்ன பாத்து வந்து டிராஃபிக் ஆகுது. நான் அப்படியே ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேங்க. பை காய்ஸ், சரியான டிராஃபிக்கு. எதனால் எவ்வளோ டிராஃபிக்குன்னு தெரில, பட் ஆனால் செம்ம டிராஃபிக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அட்டி போலியான டிராஃபிக்கு. ஆம்புலன்ஸுக்கு பாருங்கள், ஆம்புலன்ஸுக்கு கூட போக முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு டிராஃபிக்கு. அப்புறம் ஏன்டா நீ சந்துக்குள்ளே வளைஞ்சு போகன்னு கேட்காதீங்க, வேறு வழியே இல்லை. சரியான டிராஃபிக்குங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு முரட்டு டிராஃபிக்கு. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுண்டு. நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக காமிக்கிது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.2 கிலோமீட்ரு டிராஃபிக்ங்கிற மாதிரி காமிக்கிது. அப்பா, எங்கே இன்னைக்கு வேறு லெவல் சம்பவம் இருக்குது. நான் நினச்சேன் 12:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம் அழுத்திக்கிட்டுன்னு. இங்கே இருக்க டிராஃபிக்கை பார்த்தா 12:30 மணிக்கு இல்லை, 2 மணி ஆனாலும் வீட்டுக்கு போக முடியாது போல். இந்த அளவுக்கு வேறு லெவல் ஃபன்னு. பாருங்க எல்லாம் கரையில் போய் கரை நிற்க பாருங்க. காரை எங்கே கொண்டாந்து போடா, ஏன்டா அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளுக்கும் வழி இல்லை. அவ்வளோ நேரமாவது டிராஃபிக்கில் வந்துக்கிட்டாவது இருந்தோம், இப்போ சுத்தம் நம்மளுக்கும் வழி இல்லை. கேஸ், இதோட 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேன், 11 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னமும் அந்த டிராஃபிக் மட்டும் குறையில. அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இன்னமும் ரெட் லைன் தான். எனக்கு தெரிஞ்சு மேப்பில் காமிக்கிறது 1.7 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரெட் லைன் காமிக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரீயாக போகிற மாதிரி காமிக்குது. ஸோ அது எந்த விதத்துலன்னு தெரியல, போனால் தான் தெரியும் அங்கே. ஆனால் பயங்கரமாக டஸ்ட்டுங்க, பயங்கரமாக டஸ்ட்டு. எனக்கு வேறு டஸ்ட் அலர்ஜி. சும்மாவே தும்மல் அடித்து தும்மும், சளி பிடிச்சிக்கும் சீக்கிரமே. இதில் வேறு இது வேறு, ஐயோ மண்டைக்கு ஏறும் எனக்கு. பாருங்க போ, சரி நான் எங்கிட்ட அங்கிட்டு போகிறேன். ஐயோ, எல்லாம் அந்த ரூட்டு போய் அப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுதா? நான் தான் பாவிகளா, எல்லாம் விவரமாக தாங்க போயிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஹைவேவும் இதுவும். நான் அம்மா தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒரு காரை அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த எம்டி எல்லாம் சம்பவம். இதெல்லாம் தட்டிட்டு விழுந்தா அவ்வளோதான். எல்லாம் இங்கே இருக்க ஆர்வத்தில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. வேணாம் நம்ம மூடிக்கிட்டு லேட்டானாலும் பரவாயில்ல, பொறுமையாக போவோம். இதுவும் தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. இந்த டிராஃபிக் இருக்க வரைக்கும், டிராஃபிக் போனதுக்கப்புறம் தான் தனியாக ரோட்டில் ஓட்டும் பாருங்க, அப்போ வரும் ஒரு தூக்கம் அருமையாக இருக்கும். தாங்க தான் போகுது சாமி, அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கைஸ், ஒரு வழியாக அந்த டிராஃபிக்லேருந்து தப்பிச்சிட்டேன். அப்பா, இப்போ தான் மனசே வருது. இங்கே பாருங்கள், கூகுளில் வந்து திருப்பியும் சொல்லுது, நீ 2 மணிக்கு தாண்டா போகுவேன்னு. மணி இப்போ 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 4 மணி நேரம் டைம் இருக்குது. 260 கிலோமீட்ரு. ஸோ டிவைட் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு ஆவரேஜாக நான் எவ்வளோ ஓட்டணும்? ஐயோ கணக்கு வர மாட்டேங்குதே. 260ல் 130, அப்பா 75 கிலோமீட்ரு பர் ஹவருக்கு நான் ரைட் பண்ணணும். இவங்க டிராஃபிக்கில் நான் 75 கிலோமீட்டர் எங்கே விட்றாங்க? நிறைய பேர்த்துக்கு இந்த நைட் டைமில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு சாங் கேட்டுக்கிட்டு இப்படியே ஒரு 80 to 100லே வண்டியை ஓட்டிக்கிட்டு செம்மையாக ட்ரீம் இருக்கும்ல.
நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. பைக் இல்லாதப்ப கையில் வச்சுருந்த பைக்கை சேல் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி இல்லாமல் யார்கிட்டயாவது வண்டி கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு இப்படிதான் இருந்தேன். எனக்கு இஎம்ஐ எலிஜிபிள் இருக்கவும் டக்குன்னு ஃபுல் பேமெண்ட்டும் இஎம்ஐயில் போட்டு இன்ஷியல் அமௌண்ட் மட்டும் கம்மியாக கட்டி பைக்கை எடுத்து டெலிவரி பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க ஸ்டார்டிங்கில் எதுக்கு R15 எடுத்த அப்படின்ட்டு. நான் R15 எடுத்த ரீசனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நல்ல ஒரு மைலேஜ், ரெண்டாவது அக்ரெசிவான பொசிஷனாக இருக்கா, இதை நம்ம அப்படியே மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஏர்டைனமிக். ஸோ ஒரு நல்ல ஒரு விண்ட் பிளாஸ்ட் இருந்தால் கூட எனக்கு காற்றை தள்ளாது, அதனால் பயப்படாமல் அதை ஓட்டலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. இதில் அவ்வளோ பெரிய அது ஒரு ப்ளஸ்ஸு. ஒன்று ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தருது, ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. ரெண்டாவது பிரேக்கிங்கு. மூணாவது இதோட பவர். ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100, 110, 120 ஓகே, அது போதும். ஆனால் ரொம்ப ரஷ் பண்ணணுன்னா நீங்கள் ஓட்டவே மாட்டீங்க. ஜாலியாக அப்படியே ஓட்டுறதுக்கு அது சோலோ ரைடில் போய் என்னத்தை போய் ஃபுல்லாக அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்குது. பைக் ஓட்டுறவங்க ஒரு 3 டைப்பாக இருப்பாங்க. ஒன்று அப்படியே சீனரியை பார்த்துக்கிட்டே ஒரு 50-60லே ட்ராவல் பண்ணுறவங்க. ரெண்டாவது என்னைய மாதிரி டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அந்த டெஸ்டினேஷனை விட்டுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். அப்படியே அந்த டெஸ்டினேஷனை லைட்டாக அந்த மாதிரி. மூணாவது ஒன்று இருக்குது, டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக அந்த டெஸ்டினேஷனே போயிட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு மன திருப்தி. அவ்வளோதான். ஸோ இந்த பைக் வந்து நான் ரெண்டாவது சொன்னேன் பார்த்தீங்களா, போகிற வழியில் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு ஒரு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த பைக் ஓகே. ஏன்னா நான் 2400 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வெறும் எவ்வளோ பெட்ரோல், ஒரு 5500 போட்டேன். 5500 2400 கிலோமீட்டர்னா அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள், கிலோமீட்டருக்கு 2 ரூபா பெட்ரோல் சார்ஜு. பட் சர்வீஸ் வைஸும் நல்ல ஒரு இது தான். ஏன்னா இன்ஜின் ஆயில் ஒரு 550 ரூபா வரும். செயின் லூபு, வாட்டர் வாஷ் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபா. 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஸ்பார்க் ப்ளக் மாற்றிடுவேன், ஏர் ஃபில்டர் மாற்றிடுவேன். ஸோ டோட்டலாக வண்டியோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி எனக்கு ஒரு 6000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரும்னு வைங்களேன் இயர்லி. ஃபியூல் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ரைடுக்கு ஒரு 2500லேருந்து 3000 வரைக்கும் வரும், ஒரு 1500 கிலோமீட்டருக்கு. அப்படின்னா நல்ல மைலேஜ் இல்லை. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? வேறு எந்த வண்டிலையும் இந்த இது கிடைக்காது. ரெண்டாவது, நீங்கள் அக்ரெசிவாக எதிர்பார்த்தாலும் குனிஞ்சிக்கிட்டு நல்லா லைன் பண்ணி ஓட்டலாம். இல்லை எனக்கு அப்ரைட்டில் வேணும்னா என்ன மாதிரி ஹேண்டில் பேர் மாற்றிட்டு கஸ்டமைஸாக அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஹைவேலையும் இங்கே பாருங்கள் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ இதான் ஏன் தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் ஒரு தலைவலியே தான். ஸோ எங்கே போனாலும் குறுக்கால அப்படி கேஷுவலாக கிராஸ் பண்ணுறது. ஹைவே கொஞ்சம் வேகமாக கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு எதுவுமே இல்லை. கைஸ், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. நான் கரெக்டாக விக்கிரவாண்டி தாண்டிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா டோல் கிராஸ் பண்ணி வந்தேன் நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், கூகுளே 2:10 சொன்னிச்சு, இப்போ 1:51 காமிக்குது. இங்கேருந்து இன்னும் 180 கிலோமீட்ரு, 3 மணி நேரம் 19 நிமிஷம் சொல்லுது. எப்படியும் ஒரு 1:30 மணிக்குள்ளே, 1 மணி என் டைமு. ஸோ ஒரு 1:30 மணிங்கிறது கிரேஸ் டைம். 1:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி நான் வந்துடுவேன். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பெரம்பலூர், அடுத்து அப்படியே துறையூர்லேருந்து முசிறி. எப்படியும் ஒரு மணி 12, நான் சொன்ன டைம் ஆயிரும். 1 மணிக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். 1 மணிக்கெலாம் வாய்ப்பு இல்லை, 1:30 மணி ஆயிரும். ஏன்னா ரெஸ்ட்டு அங்கே ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு போட்டேன். அதனால் அவங்க 2 மணிக்கு ரிட்டர்ன் கிளம்பணுன்னு இருக்காங்க. எப்படி போய் தூங்காமல் போக போகிறேன்னு தெரியல. சரி, அப்படியே பார்க்கலாம் இப்படி தான் போகுதுன்ட்டு. சென்னை டு இந்த திருச்சி மதுரை போகிற வரைக்குமே ஃபுல்லாக இந்த இன்றைக்கி செம்ம கும்பலாக இருக்குது. சரியான டிராஃபிக்குங்க.
நாளைக்கு நைட்டும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த டிவிகே மாநாடு இருக்கா, ஸோ அதனால் அதுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. எந்த டீ கடையில் நிப்பாட்டினாலும் ஒரு கும்பல், எந்த டீ கடை ரெஸ்ட் ரூம் போகலான்னு ஓரம் கட்டினாலும் அங்கே ஒரு கும்பல். முன்னாடி வண்டியை விரட்டிட்டு போக முடியல. இந்த பாருங்க முன்னாடி ஒரு வண்டி போகுது. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டர் ஒரு தடவை கம்பல்சரி ஒரு வண்டியை பார்த்தலாம். அந்த மாதிரி மரணம் தான் போயிட்டுருக்கு. ஸோ பயங்கரமாக போகும் போல். இன்றைக்கி நம்மளுக்கும் இவங்களால் தூக்கம் வராமல் இருக்குது. ஏன்னா நல்லா ஒரே ரோடு இதெல்லாம் ப்ளைனாக இருக்குங்க. நான் பாட்டுக்கும் நேராக ஓட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டிலாம் வரவும் அப்படியே கேப்பில் பூந்து கட் பண்ணி வரேன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடையில டக்குன்னு மொழி பெய்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சந்தோஷம். இவங்க வரதும் மாநாடு போட்டதும் நம்ம அதே டைமுக்கு வந்து சென்னை வந்துட்டு போகிறதும் ஓகே தான், பட் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், நான் எப்படியும் பெரம்பலூர் நியர்பை வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பெரம்பலூர்லேருந்து வீட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் போக. எப்படியும் மணி 12:30 1:30, அதான் 1:30 ரீச் ஆயிடணும். அதுவும் ஓட்டுற ஓட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். பெட்ரோல் மைலேஜ்லாம் பார்க்கல. ஏன்னா ஒரு 1/2 hour சும்மா அப்படியே பெட்டில் படுத்துருந்தேன்னா போதும், ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவேன். சரி ஓகே, நான் அதுக்கு மேலே நான் அப்படியே அங்கிட்டு பெரம்பலூர் ரீச் ஆனதையும் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ரீச் ஆயாச்சு. நான் அப்பயும் பாருங்கள், திருப்பியும் அந்த முன்னாடியே ஒரு ரைட் வந்துச்சு, அந்த ரைட் எடுக்காமல் திருப்பியும் நேற்று நைட்டு போனேன் பாருங்கள். அதே ரோடு சிட்டிக்குள்ளே தேவையில்லாமல் வந்து இப்போ சிட்டிக்குள்ளே போகணும். எனக்கு அப்படியே மண்டை ஏண்டான் இருக்கு. 10 நிமிஷம் சேவ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, நான் அந்த ரைட் எடுக்கல, கம்முன்னு நேராகவே போயிருந்துருக்கலாம். போச்சுரும். இதுதான் பஸ் ஸ்டாண்டு பெரம்பலூர். நான் நேராக ஒரு அழுத்து திருச்சி அழுத்திருக்கலாம். நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை அப்படிங்கிறோம். சரி ஓகே, நம்ம வேடிக்கைலாம் பார்க்கணும். நம்ம போகிறதே டைமிங் அடிக்கிறோம். அதனால் மைதியாக போய் துறையூர் போவோம். 38 கிலோமீட்டர் துறையூருங்க. ஹைவே தான், பிரச்சனை இல்லை. துறையூர்லேருந்து வீட்டுக்கு போகிறது தான் தலைவலியே. அந்த ரோடு இப்போ நைட் டைம், அதுவும் பேச்சஸ்ஸு சேம் டைமுங்க. அதே டைம் தான் நேற்று வீட்டிலேருந்து கிளம்புறேன். 12:22 இப்போ நேற்று 12:50 கிளம்புனேன். அவ்வளோதான். ஸ்குவாடில் நம்ம ஸ்குவாட்னா சொல்ல தேவையில்ல, கருமம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் அப்படியே யாராவது பெரம்பலூர் நியர்பை இருந்தீங்கன்னா அப்படியே இங்கே கமெண்டில் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நம்ம ஊர் பெரம்பலூர்ன்ட்டு. வேற லெவல். ஆனால் இந்த ஊரில் ஸ்பீட் பிரேக்கு தான் தள்ள, ஸ்ட்ரீட் லைட்டாக சூப்பராக இருக்குது. பட் இந்த ஊரில் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போய் ஒவ்வொரு அங்கங்கே என்னென்ன இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பழகணும். நம்ம சும்மா எப்போ பாரு இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை, அந்த மலை இந்த மலைன்ட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு ஊர்லேயுமே நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் திருச்சி எடுத்துங்களேன், திருச்சியிலே எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ரெண்டாவது என்னடா அது நடுவில் எவ்வளோ பெருசு. ரெண்டாவது அந்த ஊர் ஸ்பெஷல் இல்லாமல் அந்த ஊரில் ரெகுலராக பசங்க ரொட்டீனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டு. ஸ்பெஷலை விட இதுதான் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டீ கடையில் டீ இல்லை டைம் பாஸ் பண்ண ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி இடமா போயிட்டு அதெல்லாம் பண்ணணுன்னு ஆசைங்க, ஃப்யூச்சரில் பண்ணலாம். சரி ஓகே, நான் இங்கேருந்து தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி அந்த காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வருது. நான் நேற்று புலம்பிட்டு இதில் தான் போனேன். இந்த ரோட்டில் வந்துட்டோமே தெரியாமல் அப்படின்னு. இன்றைக்கும் அதே புலம்பல் தான், ஒன்றும் மாறல. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஹைவே. அப்படியே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர் பெரம்பலூர் மாதிரியே இல்லை. ஸோ இப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரோடு. இதே மாதிரி துறையூர் வந்து முஸ்லீம் போகிற ரூட்டையும் கொஞ்சம் போட்டு விட்டாங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். முடியல காய்ஸ். நான் வேணால் காமிக்கிறேன் ஒரு நாள் டே டைமில் வந்து ஃபுல்லாக பேட்சஸ். டென்ஷன் ஆகும் கைஸ். நியர்பை துறையூர் வந்தாச்சு. எனக்கு எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் துறையூர். போகிற போக்க பார்த்தா 1.5 கிலோ வீட்டுக்கு போயிடுவோம் போலையே. இதை பாருங்க முசிறி
ஓகே, நான் முசிறி ரூட் எடுத்து துறையூர் வந்துட்டேங்க. 5 கிலோமீட்டர்னு சொன்னேன், பட் 5 கிலோமீட்டராக இல்லை, அரை கிலோமீட்டர்லேயே வந்துருச்சு. அவ்வளோதான். நான் இப்போ நேராக துறையூர் ரவுண்டானா வந்து ஸ்ட்ரைட்டு ஒரே ரோடு தான் முசிறி. எப்படி இங்கேருந்து ஒரு 1/2 hour கூட ஆகாது, 1/2 hour ஆயிரும், ஏன்னா பேட்ச் ஒர்க் ரோடு. சரி, ஓகே, நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். போயிட்டு போனதையும் வீட்டில் கிளம்பணும், பார்ப்போம். துறையூர்லேருந்து ஒரே ரோடு தான், 30 கிலோமீட்ரு, 27 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. இதுக்கப்புறம் லைட் விசிபிலிட்டிலாம் அவ்வளோலாம் இருக்காது. இதெல்லாம் காட் ரோடு மாதிரி சும்மா கொடூரமாக இருக்கும். வெறும் ஆஃப் ரோடு தான் பாருங்கள். இது ஐயோ, ஆமாம். சரி, ஓகே கைஸ், நான் எப்படியும் முசிறி ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இடையில ஏதாவதுன்னா என்னால் முடியல, பேசலாம் முடியல, நான் கண்டினியூ பண்ணுறேன். பை பை. இங்கேயே பேட்ச் ஒர்க்கு பாருங்கள், ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்கு தான். நான் பாருங்கள் லைட் ஆன் பண்ணுறேன், தெரியுதுங்களா வண்டி என்ன குழுங்குதுன்னு. இந்த ரோட்டில் தான் 27 கிலோமீட்ரு. சரி, ஓகேங்க, நான் போகிறப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். முசிறி ரீச் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15. நான் 1:30 மணி எதிர்பார்த்தேன், 1 மணிக்கு சொன்னேன். என்னடா அது மரம்லாம் ஒட்டச்சு கிடக்கு, மரம்லாம் ஒட்டச்சு கிடக்கு ரோட்டில். அவ்வளோ காற்று அடிச்சதுக்கு என்ன அடிச்சது இல்லையா? சரி, ஓகே கைஸ், முசிறி வந்தாச்சு. அடுத்து நேராக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம், ட்ரெஸ்ஸை மட்டும்தான், திங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப ஒன்று தான். அடுத்தது வடக்க நோக்கி சென்றுட்டோம். இப்போ வந்து ஐயோ தமிழில் வர மாட்டேங்குதே. சரி விட, அசிங்கப்பட வேணாம். சென்னை போய்ட்டு ரிட்டர்ன் ஆச்சு. நேற்று 12:50க்கு கிளம்பி இன்றைக்கி 1:15க்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, நான் எங்கள் ஏரியா கிட்ட வந்துட்டேன். இதுதான் எங்கள் ஏரியா. நாளைக்கு மேரேஜ் எதுவும். ஆமாம்ல, சரி, ஓகே கைஸ், நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இதுதான் எங்கள் வீடு. ஓகே, பை பை பை. கிளம்பி